ஜானகியின் பாடலை நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு முறையும் அது வெறும் ஒரு பாடலை கேட்பது மட்டுமல்ல, பல தலைமுறைகளின் உணர்வுகளை தனது குரலால் உயிர்ப்பித்த ஒரு மாபெரும் கலைஞரின் குரலை கேட்கிறீர்கள். ஆர்வம், தியாகம், கடின உழைப்பு மற்றும் மறக்க முடியாத வெற்றிகளால் நிரம்பிய அவரது வாழ்க்கை பயணத்தை இன்று முழுமையாக பார்க்கலாம். பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. முழு பெயர் சிஸ்ட்லா ஜானகி. பிறந்த தேதி 23 ஏப்ரல் 1938. பிறந்த இடம் ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் தலை சிறந்த பின்னணி பாடகிகளில் ஒருவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். உணர்வுகளை வெளிப்படுத்தும் தனித்துவமான குரலாலும் பல்வேறு பாணிகளில் பாடும் திறமையாலும் உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டவர். திரையுலகில் அறிமுகம். பின்னணி பாடகியாக வேண்டும் என்ற கனவுடன் சென்னை வந்தார். பல ஆடிஷன்கள் மற்றும் பதிவு வாய்ப்புகள் மூலம் திரைப்படத் துறையில் அறிமுகமானார். தனது உணர்ச்சிபூர்வமான மற்றும் பல்துறை பாடும் திறமையால் விரைவில் கவனம் பெற்றார். பல இந்திய மொழிகளில் தொடர்ந்து பாடி ரசிகர்களின் மனதை வென்றார். வெற்றி பயணம். இந்தியாவின் தலை சிறந்த இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றினார். 1970 மற்றும் 1980களில் இந்தியாவின் முன்னணி பின்னணி பாடகிகளில் ஒருவராக உயர்ந்தார். அதே காலகட்டத்தில் அவரது இசைப்பயணம் உச்சத்தை எட்டியது. இசையமைப்பாளர் இளையராஜாவுடன் இணைந்து எண்ணற்ற காலத்தால் அழியாத பாடல்களை வழங்கினார். பின்னர் ஏ.ஆர். ரஹ்மான் உள்ளிட்ட பல முன்னணி இசையமைப்பாளர்களுடனும் பணியாற்றினார். விருதுகள் மற்றும் சாதனைகள். 4 தேசிய திரைப்பட விருதுகள், சிறந்த பெண் பின்னணி பாடகி, பல மாநில அரசுகளின் திரைப்பட விருதுகள், பல வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள், 12க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் பாடிய பெருமை, பல தசாப்தங்களாக ஆயிரக்கணக்கான பாடல்களை பதிவு செய்துள்ளார். இந்திய சினிமாவின் தலை சிறந்த பின்னணி பாடகிகளில் ஒருவராக மதிக்கப்படுகிறார். சிறப்பம்சங்கள். முழு பெயர் சிஸ்ட்லா ஜானகி. தென்னிந்தியாவின் குயில், நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியா என்று அழைக்கப்படுகிறார். ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். 12க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடியுள்ளார். ஒவ்வொரு மொழியிலும் தெளிவான உச்சரிப்புக்காக பாராட்டப்பட்டவர். பல தலைமுறை பின்னணி பாடகர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார். மிகப்பெரிய புகழ் இருந்த போதும் எளிமையான மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். இந்திய இசை வரலாற்றில் மிகவும் செல்வாக்குமிக்க பெண் பின்னணி பாடகிகளில் ஒருவராக விளங்குகிறார். வாழ்க்கை பயண காலவரிசை. 1938 ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தார். 1950கள் பின்னணி பாடகியாக வேண்டும் என்ற கனவுடன் சென்னை வந்தார். 1960கள் தென்னிந்திய திரைப்பட இசை உலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். 1970கள் முன்னணி பின்னணி பாடகியாக உயர்ந்தார். 1980கள் அவரது இசைப்பயணத்தின் பொற்காலம். 1990கள் பல மொழிகளில் தொடர்ந்து வெற்றிகரமாக பாடினார். 2000களுக்கு பிறகு தேர்ந்தெடுத்த பாடல்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் அங்கீகாரங்களை பெற்றார். முக்கிய கூட்டணிகள். இந்தியாவின் தலை சிறந்த இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றினார். இளையராஜாவுடன் இணைந்து மறக்க முடியாத இசைப்பயணத்தை உருவாக்கினார். ஏ.ஆர். ரஹ்மான் மற்றும் பல முன்னணி இசையமைப்பாளர்களுடன் பாடினார். எஸ்.பி. பாலசுப்ரமணியம், கே.ஜே. யேசுதாஸ் உள்ளிட்ட பல முன்னணி பாடகர்களுடன் மறக்க முடியாத டூயட் பாடல்களை வழங்கினார். தமிழ் மற்றும் தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகைகளுக்கு பின்னணி குரலாக திகழ்ந்தார். நிறைவுரை. எஸ். ஜானகியின் இசை பங்களிப்பை அளவிட முடியாது. அவரது பாடல்கள் பல தலைமுறைகளாக கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை தொட்டு வருகின்றன. அவரது குரல் தென்னிந்திய சினிமாவின் அடையாளமாக மாறியுள்ளது. அவரது அர்ப்பணிப்பு, பணிவு மற்றும் அசாதாரண திறமை காரணமாக இந்திய சினிமாவின் தலை சிறந்த பின்னணி பாடகிகளில் ஒருவராக அவர் என்றும் நினைவு கூறப்படுவார். அவரது இசை பாரம்பரியம் காலம் கடந்தும் ரசிகர்களின் இதயங்களில் நிலைத்திருக்கும். இந்த முழுமையான வாழ்க்கை வரலாற்றை பார்த்ததற்கு நன்றி. இது போன்ற சினிமா ஜாம்பவான்களின் வாழ்க்கை வரலாறுகளை தொடர்ந்து பார்க்க KS மீடியா ஒன்றை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.